வணக்கம் நண்பா. நீ அழகாக இல்லை என்று வருத்தப்படாதே. அது கடவுள் கொடுத்தது. அது உன் கைகளில் இல்லை. ஆனால் உன் செயல்களை உன்னால் தீர்மானிக்க முடியும். உன் செயல்கள் நன்றாக இருந்தால் உன் மனதின் தூய்மையை கண்ட மனிதர்களுக்கு நீ அழகாக தெரிவாய். புறம் அழகாக இருப்பதை விட அகம் அழகாக இருப்பதே முக்கியம். கடிகாரத்தில் நேரத்தை போக்க வேண்டும் என்று பொழுதுபோக்கில் ஈடுபடும் மனிதன் வாழ்க்கையில் தோற்கிறான். கடிகாரம் என்ன செய்கிறது? நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை உணர்ந்து தனது லட்சியத்திற்காக நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதனே வெற்றி அடைகிறான். உன்னால் முடியாததை உன் மனதில் வரிசைப்படுத்தினால் உன் தன்னம்பிக்கை குறைந்து உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை உருவாவதை உணர்வாய். அதே சமயம் உன்னால் முடிந்த விஷயங்களை சிந்திக்கும் போது உன் தன்னம்பிக்கை உயர்வதை உணர்வாய். எனவே உன் பலத்தில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேறத் தொடங்கு. வெற்றிக்கான பாதை என்றுமே கரடுமுரடானதாகத்தான் இருக்கும். பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் சந்திக்காமல் வெற்றி அடைந்த மனிதர்கள் உலகில் கிடையாது. நீ செல்லும் பாதையில் உனக்கு தடைகளும் இடர்பாடுகளும் வருகிறது என்றால் அதை தகர்த்து எறிந்துவிட்டு முன்னேற வேண்டும். எத்தனை முறை உன்னை தோல்வி நெருங்கினாலும் அத்தனை முறையும் நீ வெற்றியை நோக்கி ஓடினால் நீ வெற்றி பெறுவது நிச்சயம். தினம் தினம் காலையில் நீங்கள் புதிதாய் பிறக்கிறீர்கள். ஒரு புதிய வெள்ளை காகிதத்தில் உங்கள் வாழ்க்கையை எழுதத் தொடங்குகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். கடந்த காலம் நிகழ்காலத்தை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழத் தொடங்குங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். இந்த உலகில் உங்களுக்கு ஏற்றவாறு மற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும். இங்கு எல்லா மனிதர்களும் தனித்துவமானவர்கள். மற்றவர்களை மாற்ற நினைக்காதே, அது சாத்தியமில்லாத ஒன்று. உன்னை நீயே இந்த உலகத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள், அதுவே சாத்தியமான ஒன்று. அமைதியாக இருக்கும் மனிதர்களுக்கு கோபம் வராது என்று அர்த்தம் அல்ல. அவர் கோபத்தை கட்டுப்படுத்தும், கோபம் எழாமல் தடுக்கும் வித்தையை தெரிந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இங்கு கோபப்படும் மனிதர்களை விட அமைதியை கையாளும் மனிதர்களே வலிமையானவர்கள். மற்றவர்களை உங்களுடன் ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பாதையில் மட்டும் முழு கவனமும் வையுங்கள். நீங்கள் தனித்துவமான மனிதன். உங்கள் வெற்றி பாதையும் தனித்துவமானது. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அவர் போல் நடக்க நினைத்தால் உனது தனித்துவத்தை நீ இழந்து விடுவாய். நமது பழக்கங்களே நமது வாழ்வின் பெரும் பகுதியை தீர்மானிக்கிறது. நாம் எந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதுவே பழக்கமாக மாறுகிறது. நல்ல பழக்கங்களை உருவாக்கினால் நல்லது நம்மை தேடி வரும். தீய பழக்கங்களை அடியோடு நீக்கினால் வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்கள் அகராதியிலிருந்து முடியாது என்ற வார்த்தையை தூக்கி எறியுங்கள். முடியும் என்று முழுமையாக நம்பி செய்யும் முயற்சி மட்டும்தான் வெற்றியை தரும். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.